வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவின் மீதான நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய அறிக்கையை இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலேயும் தாக்கல் செய்தார்கள். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பணிகளை, அது நடந்து கொண்ட முறையை, அதிலே நாடாளுமன்ற உறுப்பினர்களை பேச வைத்து அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்த முறையிலேயே எங்களுக்கு முரண்பாடு இருந்தது என்பதை அவ்வப்போது நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். உதாரணமாக, இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்த கூட்டுக்குழு கடைசியாக சென்ற மாதத்தில் பாட்னா, கல்கட்டா, லக்னோ ஆகிய 3 தலைநகரங்களில் பல்வேறு குழுக்களை சந்தித்தது. இஸ்லாமிய குழுக்கள், இந்து குழுக்கள், சட்டவியல் நிபுணர்கள், வக்ஃப் வாரியத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் சந்தித்து அந்த 3 மாநிலங்களில் தரப்பட்ட சாட்சியங்களை எழுத்துப்பூர்வமாக தருவதற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய தலைவர் திரு ஜெகதாம்பிகா பால் அவர்கள் 15 நாட்கள் கால அவகாசம் அளித்திருந்தார்கள். ஆனால் அந்த கால அவகாசம் முடிவதற்கு முன்பாகவே எங்களுக்கு அந்த சாட்சியங்களை எல்லாம் எழுத்துப்பூர்வமாக தராமலேயே நாடாளுமன்ற குழுவை கூட்டி ஒவ்வொரு பிரிவாக விவாதிக்காமல் எங்களை அல்லாமலேயே வேகமாக ஒருதலை பட்சமாக இந்த மசோதாவிற்கு வாக்கெடுப்பை விட்டு அவர்கள் வேண்டிய எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அப்படிப்பட்ட ஒரு மசோதாவை இன்றைக்கு குழு அறிக்கையோடு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த குழு அறிக்கை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே சட்டப்பூர்வமாக நாடாளுமன்ற விதிமுறைகளின்படி நாடாளுமன்ற உறுப்பினராக எங்களுடைய எதிர்கருத்துரையை டிசன்ட் நோட் தருவதற்கு உரிமை இருக்கிறது. அதன்படி நாங்களும் தந்தோம். அப்படி நாங்கள் தந்த எதிர்மறை கருத்துக்களில் டிசன்ட் நோட் எக்ஸ்பென்ஸ் செய்வதற்கு, அதில் சில பகுதிகளை நீக்குவதற்கு தலைவருக்கு உரிமை இல்லை, காரணமில்லாமல் உரிமை இல்லை. ஒருவேளை அப்படி சரியான காரணங்கள் இருந்து நாங்கள் கொடுத்த எதிர்ப்புரையை, சில பத்திகளை, சில வரிகளை நீக்க வேண்டுமேயானால் எங்களுக்கு அறிவிப்பு கொடுக்க வேண்டும். இந்த பகுதிகளை நான் எடுக்கிறேன், இது சட்டப்பூர்வமாக சரியா இல்லை, நீங்கள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு எழுதியிருக்கிறீர்கள் என்று எங்களுக்கு அறிக்கை தர வேண்டும், நோட்டீஸ் தர வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட எந்த சட்ட நடைமுறையும் கடைபிடிக்காமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகிய நாங்கள் மெத்த படித்து தீர ஆராய்ந்து இந்தந்த சட்டப்பிரிவுகளுக்கு எங்களுடைய டிசன்ட் நோட் என்று சொல்லக்கூடிய எதிர் சட்ட உரையை தருகிறோம் என்று எழுத்துப்பூர்வமாக தந்ததில் எங்களை கேட்காமலேயே பல பகுதிகளை நீக்கியிருக்கிறார்கள். அது எங்களுக்கு நேற்று தான் தெரிய வந்தது. உடனடியாக இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் ஸ்பீக்கர் அவர்களை சந்தித்து உரிய காரணம் இல்லாமல், முகாந்திரம் இல்லாமல் எங்களுடைய கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை நீக்கியிருக்கிறார், இது சட்டப்படி தவறு என்று சொன்ன நேரத்தில் மாண்புமிகு சபாநாயகர் உண்மையை உணர்ந்து துறை செயலாளரையும் நாடாளுமன்ற செயலாளரையும் அழைத்து, ராஜா உள்ளிட்ட மற்ற உறுப்பினர்கள் குழுவாக வந்திருக்கிறார்களே, இவர்கள் கொடுக்கிற கோரிக்கை சரியாக இருந்தால் அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் என்னென்ன பகுதிகளெல்லாம் நீக்கியிருக்கிறார் என்று சொன்னோம். தவறுதான் என்று நாடாளுமன்ற குழுவினுடைய செயலாளரும் நாடாளுமன்றத்தினுடைய செக்ரட்டரி ஜெனரல் சொல்லக்கூடிய அவரும் ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்டதற்கு பிறகும் அரசின் சார்பில் அதற்கான ஒப்புதல் தரப்படவில்லை என்று நாங்கள் அறிய வந்தோம். எங்களுக்கு அளிக்கப்பட்ட உத்தரவாதம், சபாநாயகரால் அளிக்கப்பட்ட உத்தரவாதம் கூட ஒன்றிய அரசால் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. 150க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு நாடாளுமன்றத்தினுடைய வெல் என்று சொல்லப்படுகின்ற அந்த உள்பகுதியில் சென்று குரல் எழுப்பி நாங்கள் இன்றைக்கு முழக்கமிட்டோம். இந்த சட்ட மசோதா முற்றிலுமாக தவறு, அந்த நடைமுறைகள் எல்லாம் தவறு என்று நாங்கள் சத்தமிட்டோம். அதற்கு ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து வந்த ஒரே ஒரு குரல், பாரத் மாதா கி ஜெய். நாங்கள் சிறுபான்மை மக்களை, தலித் மக்களை, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏன் இப்படி செய்கிறீர்கள், அரசியல் சட்டத்தில் அவர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை ஏன் மறுக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்ட கேள்விக்கு, கோஷத்திற்கு அவர்களுடைய பதில் பாரத் மாதா கி ஜி. அப்படி என்றால் இந்த பாரதம், இந்த இந்தியா அவர்களுக்கு மட்டும்தானா, சிறுபான்மை மக்களுக்கு இல்லையா, கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பருத்தப்பட்ட இல்லையா என்கின்ற வினாவை இன்றைக்கு அவர்களே எழுப்புவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதைவிட மிக கொடுமை, நாடாளுமன்ற குழுவுக்கு அளிக்கப்பட்ட அறிக்கையில் நீக்கப்பட்ட பகுதிகளை சேர்ப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று உள்துறை அமைச்சர் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எழுந்து சொல்லுகிறார். அப்படி என்றால் சேர்க்காமல் விட்டதுக்கு காரணம் இவர்கள்தான் என்பதை, பூனை குட்டை வெளியே வந்து விட்டது, எங்கள் அப்பன் குதிர்க்குள்ளன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இன்றைக்கி ஹோம் மினிஸ்டர் எந்திரிச்சு, உள்துறை அமைச்சர் எந்திரிச்சு எங்களுக்கு ஆட்சேபனை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்றால், இதுவரை ஆட்சேபனை செய்தது யார், நீங்கள் தானே என்கின்ற விழா என்கிறது. இப்போதும் அதை சேர்க்கிறார்களா, எவ்வளவுதான் சேர்க்கப் போகிறார்கள் என்று உத்தரவாதம் தரப்படவில்லை. மாண்புமிகு சபாநாயகர் பிற்சேர்க்கையிலே சேர்க்கிறேன் என்கிறார். இந்திய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, இந்திய மக்களுக்கு, அரசியல் சட்டத்தில் நம்பிக்கை உள்ள எல்லோருக்கும் நாங்கள் வேண்டுவது ஒரு அறிக்கையை தருகிறார்கள். அந்த அறிக்கைக்கு நாங்கள் எதிர்ப்பு தருகிறோம், அதையும் இணைக்கிறார்கள். அதிலிருந்து சில பகுதிகளை எடுத்து விடுகிறார்கள்.
நாங்கள் கோஷம் போட்டதற்கு பிறகு, நாங்கள் கேள்வி கேட்டதற்கு பிறகு அதை தன்னிச்சையாக வேறு ஒரு இணைப்பிலே இணைக்கிறோம் என்று சொல்கிறார்கள். படிக்கிறவர்களுக்கு எப்படி புரியும்? இந்த நாட்டு மக்களுக்கு இந்த அறிக்கையினுடைய வெராசிட்டி என்று சொல்லுகின்ற நம்பகத்தன்மை, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை எவ்வாறு புரியும்? இப்படிப்பட்ட ஒரு கேலிக்கூத்தான செயல் இன்றைக்கு மக்களவையிலே நிறைவேறியிருக்கிறது. அதை எதிர்த்து இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே எல்லா எதிர்க்கட்சிகளும் குரல் கொடுத்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். எனவே நாடாளுமன்றம் முடக்கப்பட்டு அதற்கு மேலும் தொடர இயலாமல் முழு நாடாளுமன்றமும் இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ மக்களவையில் வெளிநடப்பு செய்திருக்காங்க, மாநிலங்களவையில் நாடாளுமன்ற அமைச்சர் எதுவுமே நீக்கப்படலைன்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இந்த அரசாங்கம் ஒரு கேலிக்கூத்தான அரசாங்கத்துக்கு உண்மைதான். அதாவது நாடாளுமன்ற குழு அறிக்கை வைக்கிற போது அதில் நாங்கள் கொடுத்த எதிர்த்துறை டிசன் நோட்டில் ஒரு 60% எடுத்து விட்டார்கள். இது நாங்கள் மக்களவைத் தலைவரோடு பேசி கொண்டிருக்கிற போதே மாநிலங்களவையில் என்ன சொல்கிறார் என்றால், அந்த துறையினுடைய அமைச்சர், நாடாளுமன்ற விவகாரத்தினுடைய அமைச்சர், நாங்கள் எதையும் நீக்கவில்லை என்கிறார். நீக்கப்பட்டதை சேர்ப்பதற்கு எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை என்று உள்துறை அமைச்சர். அதே நேரத்தில் அடுத்த அவையில் என்ன சொல்கிறார் என்றால், நாங்கள் எதையும் நீக்கவில்லை என்கிறார். நம்முடைய மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் அப்துல்லா அவர்களும் அவரோடு இணைந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மற்ற உறுப்பினர்களும் எழுந்து நீக்கப்பட்ட பகுதியை சேருங்கள் என்று சொன்னபோது நாங்கள் நீக்கவே இல்லை என்று அமைச்சரே சொல்லுகிறார். இதை விட ஒரு முரண்பாடு, ஒரு கேலிக்கூத்து இந்த அரசாங்கம் எப்படி நடைபெறுகிறது என்பதற்கு வேறு எந்த சாட்சியங்களும் தேவையில்லை. இப்படி ஒரு மோசமான கேவலமான ஒரு அரசாங்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நாடாளுமன்ற மேலவையினுடைய தலைவர், குடியரசுடைய துணைத் தலைவர் இருக்காரு, அவர் தவறான தகவலை அப்துல்லா அளித்து விட்டார். எனவே அவரை நான் நீக்கப் போகிறேன், இடைநீக்கம் செய்ய போகிறேன் என்கின்ற அளவுக்கு பேசிவிட்டார். ஆனால் அதற்கு பிறகுதான் அவருக்கே தெரிகிறது அவர் எடுத்த முடிவுதான் தவறு, அப்துல்லா சொன்னது சரி என்று. அப்போ ஒரு நாடாளுமன்றத்திலேயே தவறான தகவலை நாடாளுமன்ற விவகாரத்தினுடைய அமைச்சரே சொல்லுகிறார் என்றால், அவருக்கு கிடைத்த செய்தி உள்துறை அமைச்சருக்கு கிடைக்கவில்லையா, அல்லது உள்துறை அமைச்சர் இவருக்கு போதுமான புரிதலை தரவில்லையா? எங்கே கம்யூனிகேஷன் கேப்பு? ஆனாலும் ஒன்று சொல்லுகிறாங்க, நாங்கள் யாரை நம்புறது? சபாநாயகர் ஒன்று சொல்லுகிறார், உள்துறை அமைச்சர் ஒன்று சொல்லுகிறார், இன்னொரு அவையில் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஒன்று சொல்லுகிறார். இதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதற்கு பிறகு உங்களுக்கு சந்தேகமா, அமைச்சரே சொல்லிவிட்டாரே என்று அவர் வேற வக்காலத்து வாங்குகிறார். வக்காலத்து வாங்குவது உண்மையா? நாடாளுமன்றத்துறை அமைச்சர் சொல்வது உண்மையா? உள்துறை அமைச்சர் சொல்வது உண்மையா? சபாநாயகர் சொல்வது உண்மையா? எது உண்மை, எது பொய்? இப்படி ஒரு மோசமான ஒரு நிர்வாகம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால், தி இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் அண்ட் சாவரின் பவர் ஆஃப் தி பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்தினுடைய இறையாண்மை, நாடாளுமன்றத்தினுடைய தன்னிச்சையான நடவடிக்கைகள் இன்றைக்கு முற்றிலுமாக ஆளுங்கட்சியால் முடக்கப்பட்டிருக்கிறது என்பது வெள்ளிடை மலையாக இன்றைக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட மோசமான ஜனநாயக படுகொலையை, அரசியல் சட்டத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை, நாடாளுமன்ற நடைமுறைகளின் மீது நடக்கப்பட்ட தாக்குதலை சுதந்திர இந்தியாவில் எந்த அரசும் செய்திருக்க முடியாது. யாருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றத அவங்க காட்டுறாங்களா, இல்ல புரிதல் இல்லாம அரசே குழப்பத்தில் இருக்கு அப்படின்றத காட்டுறாங்க? இல்ல, அரசே குழப்பத்தில் தான் இருக்கு. உண்மையிலேயே அரசு குழப்பத்தில் மட்டும் இல்ல, நீக்கினாங்களா நீக்கலையாங்கிறதே தெரியல பல பேத்துக்கு. அதை யாரை கேட்டு நீக்கினாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று, இன்னைக்கு உள்துறை அமைச்சர் இந்த அரசு எந்த மாதிரியான அரசு என்பதை ஒப்புக்கொண்டார். என்ன சொல்றாருன்னா, நீக்கப்பட்ட பகுதிகளை சேர்ப்பதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைங்கிறார். ஆட்சேபனை இல்லை என்று சொல்லுவதற்கு இவர்கள் யார்? நாடாளுமன்ற நிலைக்குழு என்பது இட் இஸ் எ மினி பார்லிமெண்ட். ஜேபி ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்பது ஒரு மினி பார்லிமெண்ட். நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியாத காரணத்தால், நேரமின்மை காரணத்தால் ஒரு சின்ன பார்லிமெண்ட் அமைச்சிருக்காங்க. அந்த சின்ன பார்லிமெண்ட் தன்னிச்சையாக தான் இயங்கணும். அப்போது ஹோம் மினிஸ்டர் கேட்டு தான் இயங்குனீங்களா? நீங்கள் இன்றைக்கி வந்துருச்சு இல்லை, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அவங்க ஆட்சேபனை யார் கேட்டால்? கேட்டிருக்கக்கூடாது, ஸ்பீக்கர் தான் முடிவு எடுத்துக்கணும். அப்போ ஸ்பீக்கர் யார் கட்டுப்பட்டவர்? உள்துறை அமைச்சர் கட்டுப்பட்டவர். ஸ்பீக்கர் உள்துறை அமைச்சர் கட்டுப்பட்டவர் என்றால் நாடாளுமன்றம் அவர் கட்டுப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் செயல்துறை கட்டுப்பட்டதா? நாடாளுமன்றம் கேபினெட் கட்டுப்பட்டதான்னு கேட்குறேன். கேபினெட் தான் நாடாளுமன்றத்துக்கு கட்டப்பட்டது. எனி டெசிஷன் டேக்கன் பை தி கவர்மெண்ட் ஆர் எனி டெசிஷன் டேக்கன் இன் தி கேபினெட் should be placed, must be placed before the parliament for approval. இவங்களே ஒரு சட்டத்தை அமைச்சர்கள் நிறைவேற்றுறாங்க, மசோதா கொண்டு வராங்க. அந்த மசோதை டிசைன் பண்ணுறது மட்டும்தான் கேபினெட். அந்த மசோதை வரைவு செய்கிற வேலை மட்டும்தான் கேபினெட்டுக்கு உண்டு, அமைச்சரவைக்கு உண்டு. அமைச்சரவையால் தயாரிக்கப்பட்ட எந்த பட்ஜெட்டோ அல்லது சட்டமோ அல்லது மசோதாவோ நாடாளுமன்ற ஒப்புதலுக்கு வர வேண்டும். நாடாளுமன்றம் தான் சுப்ரீம், நாடாளுமன்றம் தான் உச்சபட்ச அமைப்பு ஜனநாயகத்தில். ஆனால் நாடாளுமன்றத்தை நான் கக்கத்துக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு இன்றைக்கி அமித்ஷா அவர்கள் காட்டி விட்டார். அதை தெரிந்தோ தெரியாமலோ சபாநாயகருக்கு இடம் கொடுத்து விட்டார். இதை விட ஒரு கேலி குத்து, ஒரு மோக்கரி, ஜனநாயகத்தின் மீது விழுந்த கரை என்பது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் விழுந்த கரை என்பது நிச்சயமாக சுதந்திர இந்தியாவில் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. இந்த மசோதா கொண்டு
வராமல் தடுக்கிறதுக்கு அடுத்து எதிர்க்கட்சியெல்லாம் என்ன பண்ண போகிறோம்? விவாதத்திலே வந்து இவர்கள் யார் என்பதை தோலுரிப்போம். 1995 நரசிம்மராவ் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் இஸ்லாமினுடைய சொத்துக்களுக்கு, வக்ஃப் வாரிய சொத்துக்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை என்பதற்காக முறையாக விவாதித்து ஓட்டெடுப்பு நடத்தி 1995 கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்தை பலப்படுத்திய சில பிரிவுகள். அதற்கு பிறகு மன்மோகன் சிங்கின் ஆட்சியில் 2013 மேலும் செம்மைப்படுத்தப்பட்ட சில பிரிவுகள். இந்த பிரிவுகளை எல்லாம் ரகசியமாக, திருட்டுத்தனமாக, சொல்லாமல் கொள்ளாமல் எடுப்பதற்கு ஒரு புது மசோதா. இதை எங்களுக்கு கண்டுபிடிப்பதற்கே எனக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. நான் தான் முதலில் இந்த ஜேபிசியில் சொன்னேன், நீ 1 மாதம் ஆயிடுச்சு நான் கண்டுபிடிக்கிறதுக்கு. நரசிம்மராவ் என்ன கொண்டு வந்தாரோ, மேம்படுத்தினாரோ, என்ன செம்மைப்படுத்தினார்களோ அந்த செம்மைப்படுத்தப்பட்ட பகுதிகளை நீக்குவதற்கு ஒரு சட்டம் இப்படி நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் இருந்ததே இல்லை. மேலும் மேலும் செம்மைப்படுத்த வேண்டும். லா ஷுட் ட்ராவல் இன் ப்ராஸ்பெக்ட்ஸ் மேனர், நாட் தி ரெட்ராஸ்பெக்டிவ் மேனர்பாங்க. மேலும் மேலும் சமூகம் வளர வளர, தேவைக்கு வளர வளர, இப்போ நீங்கள் வந்து தீண்டாமை ஒழிப்பு சட்டம் இருந்தது, அது 10 தான் SCS ஆக்ட் வந்துச்சு, டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் இருந்துச்சு, அதுலேருந்து இம்ப்ரூவ் பண்ணோம். ஆன்வர்ட் டைரக்ஷன் தான் போகணும். மேலும் செம்மைப்படுத்தணுமே தவிர சிறுபான்மை மக்களுக்கோ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கோ சட்டம் ஏற்றும்போது இவங்க மீண்டும் 1954 போகிறாங்க. 54 சட்டங்களை போட்டிங்கன்னா ஆவணங்கள் இல்லாமல் 60% சொத்துக்கள், வக்ஃப் வாரிய சொத்துக்கள், இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் அரசுவையாக்கப்படும். நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுது. அங்க வந்து விவாதத்துல ஒருமித்த கருத்து ஏற்படாது, இதுல பிரச்சனைகள் இருக்குன்றதுனால தான் ஒரு கூட்டுக்குழுவுக்கு அனுப்புறாங்க. அந்த கூட்டுக்குழுவிலேயே ஒருமித்த கருத்து ஏற்படல, உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எடுப்படல. தன்னிச்சையாக அந்த கூட்டுக்குழுவுடைய தலைவர் தானாகவே ஒரு அறிக்கையை தயாரித்து தாக்கல் பண்றாரு. அப்ப அந்த கூட்டுக்குழு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கூட்டுக்குழுவுக்கு இல்லை, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். போஃபோஸ் இருந்தாலும், 2G இருந்தாலும், இந்த கூட்டுக்குழுவாக இருந்தாலும் பெரும்பான்மையை வச்சு தான் அந்த குழு தயாரிப்பாங்க. 2Gலேயே எனக்கு எதிராகத்தான் கருத்து சொல்லப்பட்டது. அரசாங்கத்திற்கு நட்டமில்லை ஸ்பெக்ட்ரம் வழங்கியதில், ஆனால் நடைமுறையில் சிக்கல் இருக்கிறது. இந்த கோப்புகளை நகர்த்துவதில், வழங்கியதில் நடைமுறை சிக்கல் இருக்கிறது, அதிலே தவறளித்திருக்கிறார்கள் என்றுதான் நாடாளுமன்ற கூட்டுக்குழுடைய அறிக்கை இருந்தது. போஃபோர்ஸில் அப்படி தான் இருந்தது. ஆனால் இந்த அறிக்கையில் அந்த மாதிரி அறிக்கை வருகிற போது, இப்போ 2Gயில் எனக்கு எதிராக ஒரு அறிக்கை இருந்தது. தேசத்துக்கு இழப்பு இல்லை, அரசாங்கத்துக்கு இழப்பு இல்லை, ஆனால் நடைமுறையில் சிக்கல் இருக்குது, கொடுத்த உரிமங்களில் சில சிக்கல் இருக்குது, தகுதியில்லாதவர்களாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு என்னை எதிர்த்து ஜேபிசி காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்தாங்க. ஆனால் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாண்புமிகு TR பாலு ஒரு டிசன் நோட் கொடுத்தாரு. நான் பர்சனலாக டிசன் நோட் கொடுத்தேன். இந்த 2 டிசன் நோட்டும் புள்ளிக்கமா மாறாமல் அப்படியே இருக்குது. நான் இன்னும் சொல்ல போகிறேன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்காம்பிட்டன்ஸ்னு சொன்னேன். இந்த 2G வழக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்காம்பிட்டன்ஸ்னு சொன்னேன். நிர்வாகம் நடத்த தெரியாமல் நீ நடத்தினால தான் அந்த 2G வந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்கேன் அந்த என்னோட டிசன் நோட்டில். அதை கூட எடுக்கல, அப்படியே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் அறிக்கை கொடுங்க, நம்ம டிபேட் வந்து இப்போ நாடாளுமன்றத்தில் விவாதிக்கலாம். ஆனால் நாங்கள் கொடுத்த டிசன் நோட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய எதிர்கருத்துரையை நீங்கள் ஏன் நீக்குகிறீர்கள்? என்ன அர்த்தம்? இப்போ நான் நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் போய் கேஸ் போடும்போது நாங்கள் சொன்ன பகுதியெல்லாம் இல்லைன்னா உச்சநீதிமன்றத்தில் நீ ஏங்க சொல்லன்னு கேட்பாங்கல்ல. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இருந்தீர்களே மிஸ்டர் ராஜா, நீங்கள் இல்லையே நாங்கள் இதை பதிவு செய்யவில்லைன்னு கேட்பாங்கல்ல. நான் சொன்ன அவங்க எழுதுன்னு சொன்னால் நம்புவாங்களா? இது ஜேபிசியில் வந்து 2Gயில் நடக்கலை, போஃபோஸில் நடக்கலை, இதுக்கு முன்னாடி எந்த ஜேபிசியில் நடக்கலை. டிசன் நோட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஏற்புடையதல்ல, ஆனால் ராஜா கொடுத்துருக்காரு, இது அவர் ஃபுல் ஸ்டாப் மாற்ற வைப்பாங்க. ஆனால் இந்த தடவை தான் நாங்கள் ஒரு அறிக்கை கொடுத்தா என்னுடைய அறிக்கையில் ஒரு 55% எடுத்துட்டாங்க. ஏன் எடுக்கிறீங்க பயந்துக்கிட்டு? இது வந்து ஜனநாயக விரோத செயல் இல்லையா? இப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை எந்த அரசாங்கம் செய்ததில்லை, இன்னைக்கு இந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா அந்த நாடாளுமன்ற நடைமுறைகள், நாடாளுமன்ற விதிகள் எல்லாத்தையுமே இந்த அரசு நாடாளுமன்ற சார் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. சார் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இது வந்து ஒரு நான் என்ன சொல்கிறேன், இது வந்து ஆங்கிலத்தில் லாலஸ் நம்பாங்க. ஒன்றுமே சட்டமே இல்லாமல் ஒரு காட்டு முன்னாடித்தனமாக நடக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி இந்த விதிகள்லாம் மீறி இந்த குழி தோண்டி பொதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? இதனால என்ன லாபத்தை அவங்க ஈட்ட போறாங்க? ஒன்றும் இல்லை இன்னும் அந்த கூட்டத்தோட நடக்க இருக்கு. இறுதியான சார் இதை நிறைவேற்றுவாங்க. இதை ஓட்டெடுப்பில் விட்டு மிருக பலத்தை வச்சு என்ன லாபம் அவங்களுக்கு? என்னன்னா சிறுபான்மை மக்களை 2ஆம் நிலை கொண்டு போகிறாங்க. சிறுபான்மை மக்கள் வாயற்றவர்களாக, குரலற்றவர்களாக, அதாவது இவங்க சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வந்து உங்களுக்கு வாழுவதற்கு நீங்கள் வாழ்கிறதுக்கு நாங்கள் பர்மிட் பண்ணுறோம். யூ கேன் லீவ் பட் யூ கேனாட் டேக் எனி ரைட். உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை, நாங்கள் விட்டால் நீங்கள் வாழலாம். அதாவது செகண்ட் ரேட் சிட்டிசன். இதனால என்ன லாபம்? இது இந்து நாடுன்னு அறிவிக்க போகிறாங்க. இந்து நாட்டில் மட்டும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏற்றுக்க போகிறாங்களா? மிகவும் ஏற்றுக்க போகிறாங்களா? இந்து என்கிற பெயரால் உயர்ந்த ஜாதிக்காரர்கள் நாட்டை ஆள வேண்டும். அதற்கு சிறுபான்மை மக்களை முடக்க வேண்டும். ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட எல்லா வெளிநாட்டு சலுகைகளையும் நிதியையும் முடக்கிட்டாங்க. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போ தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏதாச்சும் ஒரு இறைச்சி கொண்டு போனால் மாட்டு இறைச்சின்னு வச்சு அடிக்கிறாங்க. கேட்கறதுக்கு ராதி இல்லை. அப்போ ஏற்கனவே 25% இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள், 10% இருக்கிற இஸ்லாமியர்கள், 5% இருக்கிற கிறிஸ்தவர்கள்,
எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்காம அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் கூட ஒழுங்காக நிறைவேற்றாமல் அப்போ எந்த விதமான ஒரு காட்டாட்சி நடக்குது? இப்படி ஒரு மதவெறியா? So, 4 பேர் 4 விதமான கருத்துக்களை சொல்றாங்க. யாரு தப்பானவர், யாரு சரியானவர்? சபாநாயகர் சரியானவரா? நான் சொல்கிறேன், நான் அதிகமாக பயன்படுத்துகிறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு அருமையான கேள்வி என்கிட்ட கேட்குறீங்க. உள்துறை அமைச்சர் தவறு செய்திருக்கிறாரா, ஸ்பீக்கர் தவறு செய்திருக்கிறாரா, அல்லது நாடாளுமன்ற குழு தலைவர் செய்திருக்கிறாரா, அவர் செய்திருக்கிறாரான்னு நான் சொல்கிறேன். 4 பேருமே கூட்டு களவாணிகள். இம்பீச்மெண்ட் கொண்டு வர முடியாது. இதை நாங்கள் வந்து விவாதத்தில் எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றத்தில் we will file a writ petition to claim that the act passed by the parliament is unconstitutional. இந்த சட்டம் நாடாளுமன்றத்தால் மெஜாரிட்டியை பெரும்பான்மை என்கின்ற பெயரில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற இந்த வக்ஃப் வாரிய சட்டம் அரசியல் சட்டத்துக்கு முரணானது என்பதை உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் நிரூபிப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து இஸ்லாமிய தலைவர்களும் அவரோடு தான் தொடர்பில் இருக்கிறார்கள். அவரால் தான் செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க. அவர்கள் எங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு இட்டிருக்க கட்டளை என்ன விலை கொடுத்தாவது சிறுபான்மை மக்களுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு வந்து நீங்கள் எந்த தூரத்துக்கு போக முடியுமோ, எந்த எக்ஸ்டெண்ட் போக முடியுமோ அவ்வளவுக்கு போராட உரிமை கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தில் தடுத்து நிறுத்துவோம். நாடாளுமன்ற மரபுகள் இதன் மூலமாக மீறப்படுகிறது, தவிர்க்கப்படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? மரபுகள் மீறப்பட்ட கூட பரவாயில்ல சார். நீங்கள் வந்து விதிகளையே தூக்கி போட்டாங்களே. மரபு என்பது வேறு. மரபுங்கிறது ஒரு ட்ரெடிஷன். இஃப் இட் இஸ் வயலேட்டட் நோ லா டு பனிஷ். ஆனால் விதிகளே மீறி இருக்காங்களே. இந்த மாதிரி ஒரு காட்டு சார் 25 ஆண்டு காலமாக நாடாளுமன்றத்தில் இருக்கேன், எதிர்க்கட்சியாக வந்திருக்கேன், நானே ஒரு வழக்கு சந்திச்சிருக்கேன், ஒரு ஜேபிசி இருந்திருக்கு, அந்த ஜேபிசியில் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை, இந்த மாதிரி ஒரு எதேச்ச அதிகாரத்தை, இந்த மாதிரி ஒரு சர்வாதிகாரத்தை நான் பார்த்ததே இல்லை. ஜேபிசி அமைக்கப்பட வேண்டாம், பட்டிருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கேள்வி இதன் மூலம் எழுதுங்க. இல்லை, எங்களுக்கு ஜேபிசி போடும்போதே தெரியும். ஆனால் இவ்வளோ மோசமாக நடந்தவங்கன்னு தெரியல சார். அதாவது தனக்கு வேண்டிய மாதிரி ஒரு அறிக்கையை கொண்டு வருவது வேறு, ஆனால் அந்த அறிக்கைக்கு உள்ள நடைமுறை விதிகளையே பின்பற்றாமல் கொண்டு வருவது வேறு. யூ கேன் கெட் ஏ ரிப்போர்ட் பட் தி டியூ ப்ராசஸ் மஸ்ட் பி டேக்கன். யூ ஆர் கிவிங் அப் என்டையர் டியூ ப்ராசஸ். நீங்கள் டியூ ப்ராசஸ் நடைமுறை சட்டத்தை தூக்கி போட்டீங்களே. தவறான முறையில் ஒரு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிறது அப்படின்றது இதன் மூலம் சுட்டி காட்டப்படுகிறதா சார்? நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஆங்கிலத்தில் வாய்டு அப்இனிஷியோமாங்க, தொடக்கம் முதலே தப்புமாங்க. நீங்கள் ஒரு சட்டத்தை வந்து இட் இஸ் வாய்டுனா அது செல்லாது. ஆனால் வாய்டு அப்இனிஷியோன்னா இது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே எல்லாமே தப்பு. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த வக்ஃப் வாரிய சட்டம் என்பது தி வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் ப்ரொசீடிங்ஸ் காண்டம்ப்ளேட்டட் தாரான் இஸ் நத்திங் பட் வாய்டு அப்இனிஷியோ. தொடக்கம் முதலே ஜேபிசி போட்டதுலேருந்து வெளியே வந்ததுலேருந்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செஞ்சு நிறைவேற்றுவது வரைக்கும் தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுவோம். அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகளுடைய குரல் ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பரவலாக பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த மசோதாவை வைத்து பார்க்கும்போது எதிர்க்கட்சிகள் எம்பிக்களுடைய குரல் வலை நாடாளுமன்றத்தில் நெரிக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது. சரி, எங்கள் குரலை அவங்க ஒடுக்க முடியாது. நிச்சயமாக வந்து நாங்கள் வந்து ஆக்கப்பூர்வமாகவும் ஆணித்தரமாகவும் இந்த வாதத்தை வைப்போம். அதற்கு பிறகும் இவர்கள் எண்ணிக்கை அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் இருக்க மெஜாரிட்டிங்கிற அடிப்படையில் சட்டத்தை நிறைவேற்றுவார்கள், கட்டாயமாக முடிவெடுத்து விட்டார்கள். எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, உச்சநீதிமன்றத்தில் அரசியல் சட்டத்துக்கு எதிராக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அரசியல் சட்டத்தில் இந்த அரசாங்கம் ஒரு செக்குலர் கவர்மெண்ட் என்று அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மதச்சார்பின்மை உள்ள அரசாங்கம் என்று சட்டம் இந்த அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு அரசாங்கம் அதை மீறி இருக்கிறது. எனவே அரசியல் சட்டம் மீறல் இருக்கிற காரணத்தினால் இந்த சட்டத்தை ரத்து செய்யுங்கள் என்று சொல்லுவோம். அதில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்குது. ஓகே, நன்றி.